ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பைஸ்பார்க்கில் இருக்க ஒன் ஆஃப் த இன்பில்டு ஃபங்க்ஷனான வித் காலம்ன்ற இந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வித் காலமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா, டு ஆட் நியூ காலம் ஆர் அப்டேட் எக்ஸிஸ்டிங் காலம் இன் அ டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா? நம்ம ஒரு வேல்யூ வந்து அப்டேட் பண்ண முடியும், ஒரு காலம் வந்து க்ரியேட் பண்ண முடியும், இல்லை ஒரு எக்ஸிஸ்டிங் காலம் இருந்தால் அதை அப்டேட் பண்ண முடியும். அது எங்கே பண்ண முடியும்னா டேட்டா ஃப்ரேமில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். அந்த வித் காலம்ன்ற அந்த கீவேர்டு எங்கே யூஸ் ஆகும்? டேட்டா ஃப்ரேமில் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வித் காலமோட சின்டெக்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், டிஎஃப்ன்றது அந்த வேரியபிள் நேம். ஓகேங்களா? நீங்கள் டேட்டாவை ரீட் பண்ணுவீங்கல்ல, அப்போ ஒரு வேரியபிள் கொடுப்பீங்க பாருங்கள், அதனுடைய நேம். ஓகே, ஸோ இப்போ வித் காலம்னு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கால் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், நியூவாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அந்த காலமுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற காலமே நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய ரெக்யர்மெண்ட் இருந்தால் நீங்கள் எக்ஸிஸ்டிங் காலம் நேமை இங்கே வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸிஸ்டிங் காலமை கூட அப்டேட் பண்ணலாம், இல்லை நியூ காலமை க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்ன பர்பஸ்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த காலம் நேமை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். தென் எக்ஸ்ப்ரெஷன். எக்ஸ்ப்ரெஷன்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை, அதாவது ஒரு லாஜிக் ரைட் பண்ண போகிறீங்கள, ஆட் நியூ காலமோ இல்லை அப்டேட் பண்ணவோ யூஸ் பண்ண போகிறீங்களே, அந்த லாஜிக்கை நம்ம இங்கே வந்து ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வித் காலம்னா என்னென்னா, நியூ காலமை ஆட் பண்ணவும் அப்டேட் பண்ணவும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான சின்டெக்ஸை நம்ம பார்த்தீங்கன்னா டிஎஃப் டாட் வித் காலம் நியூ காலம் நேம் கமா எக்ஸ்ப்ரெஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி எர்லியராக மென்ஷன் பண்ண மாதிரி நியூ காலம் ஆட் பண்ணவும் அண்ட் எக்ஸிஸ்டிங் காலம் அப்டேட் பண்ணவும் அண்டு கம்பைன் டூ காலம்ஸை வந்து கம்பைன் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது வாங்க நம்ம ப்ராக்டிக்கலாக இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஓகே, நான் இப்போ என்னுடைய டேட்டா பிரேக்ஸை வந்து லாகின் பண்ணிக்கிறேன் என்னுடைய அக்கௌண்ட்டில். ஸோ நீங்களும் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேட்டா பிரேக்ஸ் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் எர்லியராக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட் புக் கூட எப்படி க்ரியேட் பண்ணணும்னு நான் எர்லியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நோட் புக் அண்ட் கிளஸ்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு எர்லியர் வீடியோவை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் வித் காலம் பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்பார்க் செஷனை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்பார்க் செஷனை இம்போர்ட் பண்ணிவிட்டு தென் ஸ்பார்க் செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சிஎஸ்வி ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை ஒரு டேட்டா செட்டை ஃப்ரீயாக எப்படி ஆன்லைனில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, நான் எர்லியராக ஆன்லைனில் எப்படி ஒரு ஃப்ரீ டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணுறது, ஓகே, ஸோ அதை எப்படி வந்து டேட்டா பிரேக்ஸ் என்விரான்மெண்ட்டில் அப்லோட் பண்ணுறது, அதை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்து டவுட்ஸ் இருந்தால். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், டேட்டாவை வந்து ரீட் பண்ணிக்கிட்டோம். இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா? இது வந்து டேட்டா ஃப்ரேமில் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி, நீங்கள் வந்து ஒரு நியூ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குல்ல, இது டேட்டா ஃப்ரேமில் தான் க்ரியேட் ஆகிருக்கா இல்லையான்ட்டு எனக்கு எப்படி தெரியும்னா, ஸோ இது நீங்கள் பாருங்கள் பைஸ்பார்க் டாட் எஸ்கியூஎல் டாட் டேட்டா ஃப்ரேம்னு இருப்பாங்க அப்படின்னா அது வந்து டேட்டா ஃப்ரேம் ஃபார்மேட்டில் தான் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது இதில் என்னென்ன காலம் இருக்குதுன்னு பாருங்கள். ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ப்ராடக்ட் நேம், கேட்டகரி இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, அண்ட் ப்ரைஸ் பெர் யூனிட், சிட்டி எந்த சிட்டிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அண்ட் பேமெண்ட் மெத்தட், அண்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஒரு 10 rupees 20 rupeesனு அமௌண்ட் பேஸில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் வருது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு சேல் அமௌண்ட் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் இருக்க காலம்ஸோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம டேபிளில் வந்து என்னென்ன காலம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டேபிள் நம்ம ரீட் பண்ணிப்போம். டிஎஃப் டாட் டிஸ்பிளே. ஓகேங்களா? டிஸ்பிளேன்னு ஒரு கீவேர்டு இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. சாரி.
ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ரீட் பண்ண முடியுது. பட் உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். எர்லியராக நீங்கள் வந்து ஷோ தானே சொன்னீங்க, ஷோ கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஷோ கமாண்டை அந்த கீவேர்டை யூஸ் பண்ணலாம். பட் என்ன இதில் இருக்கிற ப்ராப்ளம்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வியூ ஆகாது, அந்த wrapping ஆகும். ஸோ அதனால் என்ன பார்க்கும், உங்களால் ஒரு அன்இவனாக இருக்கும் டேட்டா, உங்களால் வந்து ஈஸியாக வந்து ரீட் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஸ்மால் டேட்டாவாக இருக்குது, ஓகேங்களா, டெவலப்மெண்ட் சைடில் நீங்கள் வந்து மேனுவலாக டேட்டாவை என்ட்ரு பண்ணி நீங்கள் வியூ பண்ணி டெஸ்ட் பர்பஸ்க்கு ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் போகலாம். பட் வந்து டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி டிஸ்பிளேவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது, அதாவது குவான்டிட்டியும் பேர் யூனிட்டையும் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து சேல் அமௌண்ட் இருக்குது. பட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இவர் வந்து சேல்ஸ் அமௌண்ட் வந்து 17,000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. 17,020 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 15 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அங்கே எக்ஸாம்பிளுக்கு சும்மா 15 கொடுத்துருக்கேன், ஒரு 150 கூட கொடுக்கலாம், ஓகேங்களா. இந்த 15 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த 15 ருபீஸை இந்த 17,020 ருபீஸ் கூட மைனஸ் பண்ணி தான் நமக்கு பேமெண்ட், அதாவது அவங்க யூபிஐயில் பே பண்ணுவாங்க, இல்லை கேஷ் ஆன் டெலிவரி இருக்கலாம், எந்த பேமெண்ட் மெத்தட் வேணால் இருக்கலாம். பட் இது சேல் அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட்டுன்னு ஒன்று ஒரு காலமை க்ரியேட் பண்ணி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அந்த அமௌண்ட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் பே பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் ஆஸ் அ ஒரு டேட்டா இன்ஜினியராக நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஒரு நியூ காலமை க்ரியேட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதை எப்படி ரியல் டைமில் நாங்கள் பண்ணுவோன்னா, இப்போது வித் காலம்னு ஒரு கீவேர்டு இருக்குங்க, அதாவது இன்பில்டு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த இன்பில்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நியூ காலமை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் PySpark .sql.functions import column and lit. ஓகே, இப்போதைக்கு இது concatenas. இப்போது நான் ஓகேங்களா, நம்ம ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேமை வந்து கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், ஓகேங்களா. நீங்கள் வந்து மேனுவலாக ரைட் பண்ணல அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி அங்கே இருக்கும், ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஎஃப், அதாவது நம்மளுடைய டேட்டா எங்கே ரீட் ஆகிருக்கு, டேட்டா வந்து டிஎஃப்பில் தான் இருக்குது, வேரியபிள் நேம். ஸோ டிஎஃப் ஃபஸ்ட்டு இப்போ க்ரியேட் பண்ண போகிறதுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். அதாவது இப்போ ஒரு நியூவாக ஒரு டேட்டா வந்து க்ரியேட் பண்ண போகிறோம்ல, ஸோ அது ஒரு இடத்துல நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஓகேங்களா. அது நான் df2ன்னு ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். df1 டாட் வித் சி வந்து கேப்ஸுங்க, ஞாபகம் வச்சுங்க, சி வந்து கேப்ஸு, காலம் டாட் இல்லை, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், தென் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு நியூவாக ஒரு காலம் க்ரியேட் பண்ண போகிறீங்களா, அந்த காலமே நான் இப்போ டோட்டல் அமௌண்ட், இந்த காலம் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போது இந்த காலம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் அப்ளைடு அண்டு டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் இருக்குங்களா, இது ரெண்டும் மைனஸ், அதாவது சேல்ஸ் அமௌண்ட்லேருந்து டிஸ்கவுண்ட் அப்ளைடு இருக்குது பாருங்களா, இந்த அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணி எனக்கு ஒரு காலம் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். இப்போ அந்த காலமோட வேல்யூ தான் யூசரை வந்து பேமெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போது நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு காலம் ரீட் பண்ணணும் அப்படின்னா காலமோட நேமு கொடுத்துக்குங்க ஒரு சிங்கிள் கோட்டில். நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தால் அந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணணும். அதுமாரி கேஸ் சென்சிட்டிவ் இது. ஸோ அப்பர் கேஸ் லோவர் கேஸும் பார்த்துக்குங்க. தென் நமக்கு வந்து மைனஸ் தானே பண்ணணும், காலம் தென் சேல்ஸ் அமௌண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூவாக ஒரு
இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் காலம்ன்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நான் இந்த கால் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இம்போர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இம்போர்ட் பண்ணியிருக்க ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் தான், இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் இந்த இன்பில்டு ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் இந்த வித் காலம்ன்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் ஒரு காலம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு காலமை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்சைடு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணுவீங்களா, அது வந்து செப்பரேட்டாக நீங்கள் ஒரு ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த காலம்ன்ற இந்த இந்த இன்பில்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் சேல்ஸ் அமௌண்ட் இந்த காலமையும் அண்டு டிஸ்கவுண்ட் அப்ளைடு இந்த காலம் வந்து நான் ரீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த டேட்டாவெல்லாம் நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம் காலம் நேம் க்ரியேட் ஆகிருக்கான்னு. இப்போ பாருங்கள், இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆல்ரெடி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் க்ரியேட் ஆகிடுச்சு. எர்லியராக நமக்கு வந்து சேல்ஸ் அமௌண்ட் வரைக்கும் தான் இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அமௌண்ட் தான் இருக்கும் ஒரிஜினல் டேபிளில். இப்போ நமக்கு நியூவாக ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கோங்களா, லாஸ்ட்டில் வந்து டோட்டல் அமௌண்ட்டுன்னு ஒரு காலம் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த காலம் வந்து வியூ பண்ணி பார்த்துப்போம். df2.display. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டிஸ்கவுண்ட் அப்ளைடு ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டு. ஸோ இந்த சேல்ஸ் அமௌண்ட்லேருந்து டிஸ்கவுண்ட் அப்ளைடு அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் காலம் வந்து ஆல் த ரோஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுவாங்க, யூசருக்கு வந்து யூஐயில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் தான் ஷோ ஆகும். அதாவது 17,005 rupees தான் வந்து ஷோ ஆகும். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டை யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணுவார். ஓகேங்களா. இப்படி தான் வந்து பிஹைண்டில் நடக்கும். ஸோ நம்ம வந்து பைப்லைனை ரெடி பண்ணும்போது நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்கை ரைட் பண்ணி ஒரு டேட்டா பேஸில் ஒரு டிபியில் நம்ம ஸ்டோர் பண்ணிவிடும். அந்த டிபியை ரீட் பண்ணி என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா. இப்படி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் காலமில் ஒரு ஆப்ரேஷன்ஸை எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன கொஷின்னா, இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டர் பண்ணுற யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு 10 rupees டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருங்க, டிஃபால்ட்டாக ஒரு 10 rupees கொடுங்க. அதாவது எர்லியராக என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் அப்ளைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டும் இருக்கும். அண்டு ஒன் மோர் காலம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஒன் மோர் காலம் க்ரியேட் பண்ணி 10 rupees நம்ம ஆட் பண்ணுறோம். இல்லை இந்த இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா டிஸ்கவுண்ட் அப்ளைடு, இதில் என்ன பண்ணுறேன், நான் ஒரு 10 rupees ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் வருது, ஸோ ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு 10 rupees எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது இதுக்கு இப்போ எப்படி கோட் ரைட் பண்ணோன்னா, நான் அதே df2லே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சேம் வேரியபிள் நேம்லே df. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ df2 வேரியபிளில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வேணுமா இல்லை df1ல் இருக்கிற டீட்டெயில்ஸ் வேணுமானா, அதாவது எப்படின்னா உங்களுக்கு இப்போ டோட்டல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா df2 போடுங்க. இல்லை எனக்கு வந்து சேல்ஸ் அமௌண்ட் வரைக்கும் இருக்கிற ஒரிஜினல் டேபிளில் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் போதுன்னா நீங்கள் வந்து df1 ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் df2க்கே ப்ரொசீட் பண்ணுறேன்னே வச்சுக்கோங்களேன். df2 வித் காலம். இப்போது நான் வந்து இந்த டிஸ்கவுண்ட் அப்ளைடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த காலமில் தான் நான் பண்ண போகிறேன், டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறேன். கமா காலம் டிஸ்கவுண்ட் அப்ளைடு இருக்கா, ஸோ இதுக்குள்ளார ப்ளஸ் 10 rupee. இப்போது நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன், வியூ பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள் டிஸ்கவுண்ட் அப்ளைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் எனக்கு டோட்டல் அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகலை. டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, புரியுதுங்களா. அப்போனா அது வந்து எர்லியராக இருந்த டீட்டெயில்ஸ் தான் எடுத்துக்கும், புரியுதுங்களா. இப்போ நீங்கள் அகைன் வந்து இப்போது எனக்கு நான் என்ன சொல்கிறேன், இல்லை எனக்கு வந்து லேட்டஸ்ட்டு இருக்கிற ப்ரைஸை வந்து தான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளுங்க, ஜஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சாரி, இங்கே வந்து df2 போடணும். df1 போட்டிங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், ஏன்னா லேட்டஸ்ட் டேட்டா எதில் இருக்குது, df2வில் தானே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இருக்குங்கள, இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எங்கே அப்டேட் ஆகிருக்கு, df2வில் அப்டேட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? இப்போ நாங்கள் பாருங்கள் df1 தான் ரீட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் தான் போய் பார்க்கும். இங்கே என்ன இருக்குது, 15 இருக்கா, அதை தான் செக் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், df2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். df2ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூவை எக்ஸிஸ்டிங் காலம்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். நியூவாக காலம் க்ரியேட் பண்ணல, எக்ஸிஸ்டிங் காலம்லேயே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இந்த சினாரியோ ஓகே. இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு வேல்யூ, ஓகேங்களா, ஒரு செப்பரேட்டாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த காலம் க்ரியேட் பண்ணி ஒரு 10 rupees அப்படின்ற வேல்யூ வந்து எல்லாருக்கும் வந்து டிஃபைன் பண்ணுங்கள். அதாவது டிஸ்கவுண்ட் அப்ளைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. செப்பரேட்டாக நியூ காலம் க்ரியேட் பண்ணி எல்லாருக்கும் 10ன்னு டிஃபைன் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் டைம் முடிஞ்சவொடனே அந்த காலம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, df2 ஈக்குவல் டு, நான் வந்து இதை நியூ காலமாக வச்சுக்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, df1 அப்படின்னா இது வந்து ஒரிஜினல் வேல்யூ தான் போய் ரீட் பண்ணும். ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேல்யூஸ் ரீட் பண்ணாது. df1 வித் காலம் ஃபெஸ்டிவல் ஆஃபர். நான் லிட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. இந்த லிட் ஃபங்க்ஷனோட ஒர்க்கே என்னென்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ வந்து இருக்கிற ஆல் த காலம்ஸுக்கும் வேல்யூவை சேம் வேல்யூவை அப்டேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் இங்கே ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. df3ன்னு அகைன் நமக்கு அனதர் ஒன் டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் ஆகிருக்கு. நான் df3யை நான் ரீட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள், ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா வந்து எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகலை. ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ அதை வந்து கீப் அப் பண்ணிக்கிட்டுச்சு. இப்போ வந்து நியூவாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணி அதுதான் வந்து நமக்கு வேல்யூ கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் அகைன் வந்து எனக்கு ஆஃபர் கண்டுபிடிக்கணும்னா, ஸோ நீங்கள் இந்த 3 காலம்ஸை வந்து இதை கொடுத்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த 2 வேல்யூ, இந்த டிஸ்கவுண்ட் அப்ளைடும் ஆஃபர் ஃபெஸ்டிவல் ஆஃபரையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித் காலமை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸிஸ்டிங் காலமில் வேல்யூ அப்டேட் பண்ணணும், இல்லை ஒரு நியூ காலமில் கம்பைன் பண்ணி பண்ணணுன்னா பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ காலமில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம். அப்புறமா ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போது ஒன் மோர், ஒரு கம்பைன் பண்ணி பண்ணுறது மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல, ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணிவிடுவோம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குங்களா, ஸோ என்னால் வந்து இதை வந்து ஃபஸ்ட் நேமோ லாஸ்ட் நேமோ தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக எனக்கு வந்து சேம் காலமில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நான் இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் concat as, இந்த concat asன்ற இந்த built-in ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணுங்க. கால் ஃபர்ஸ்ட் நேம் first name comma last name. full quote மிஸ் பண்ணிருக்கோம், ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம்.
எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ df2 நான் ரீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நேம்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணி அந்த நேம் காலமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் இப்போ கரண் விக்ரம்ன்றத எனக்கு ஒரே காலமாக வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போ பாருங்கள், எர்லியராக வந்து செப்பரேட்டாக இருந்துச்சு. எர்லியராக வந்து கரண் விக்ரம்னு இருக்கும். இப்போ நம்ம நியூவாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி சேம் காலமாக கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு காலம் வந்து கம்பைன் பண்ணணும். இந்த கன்கேட் ஆஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வித் காலம் இன்பில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். I hope you really enjoy this video. If you like this video, please like and share and subscribe. Enable the bell icon to get latest updates. Thanks for watching. We will meet next video.